மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரதமரின் சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா, அதாவது பிரதமரின் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டம். சரிங்களா? அதாவது வீட்டின் கூரைகள்ல இருந்து சோலார் பேனல்களை அமைத்து சில சூரிய தகடுகளை அமைத்து அதிக அளவில் சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த திட்டம் மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 2024 அன்று அறிவிக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 22, 2024 அன்று அயோத்தி ராமர் கோவிலில் அந்த சிலைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்றைய தினத்தில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 13, 2024 அன்று இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 75,000 கோடி. சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 2027 ஆண்டுக்குள்ள 1,00,000 வீடுகளில் சரிங்களா அந்த சூரிய தகடுகளை சோலார் பேனலை அமைக்க வேண்டும். சரிங்களா? இதன் மூலம் அதிக அளவு சூரிய சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும். சரிங்களா? எங்கெல்லாம் அந்த சூரிய தகடுகளை அமைக்கிறாங்களோ அந்த வீடுகளில் ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும். அதை தாண்டி மின்சாரம் உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா அதை அரசாங்கமே ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி காசும் கொடுத்துருவாங்க. அதன் மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த சூரிய தகடுகளை வீடுகளின் கூரைகளில் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மானியமும் வழங்கப்படுகிறது. சரிங்களா? 1 கிலோவாட் உற்பத்தி திறன் இருந்ததுன்னா அவங்களுக்கு 30,000 வரைக்கும் 30,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அதே இது அது 2 கிலோவாட்டாக அதோட உற்பத்தி திறன் இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா ரூபாய் 60,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே ஓகேவா 2 கிலோவாட்டுக்கு மேலே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 78,000 வரைக்கும் அவங்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த திட்டத்தை சேருவதற்கான முக்கியமான தகுதி அவங்க கண்டிப்பாக இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும், சொந்தமாக வீடு இருக்கணும், வாடகை வீடாக இருக்க கூட சொந்த வீடாக இருக்க வேண்டும், அதில் பார்த்தீங்கன்னா மின்சார இணைப்பும் இருக்க வேண்டும். சரியா? இப்படி இருந்தது அப்படின்னா சரியா தகுதியுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த PM சூரிய கார் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி இருக்குது. அந்த மொபைல் செயலியின் மூலமாக நம்ம விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா மானியத்துடன் கூடிய இந்த திட்டத்தில் நம்ம சேர முடியும். சரியா? இதன் மூலம் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, நமக்கும் வருமானம் கிடைக்குது. ஒரு வீட்டுக்கு 300 யூனிட் ஃப்ரீ கரண்டும் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், நமக்கு தேவையான ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு சூப்பரான திட்டம் PM சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். சரி, ஓகேவா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, பிரதமரின் சூரிய சக்தி அந்த மின்சார உற்பத்தி திட்டமான PM சூரிய கார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது IMF அமைப்பு வெளியிட்ட உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல். சரி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த கண்ட்ரி டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியல அந்த சர்வதேச அந்த நிதி அமைப்பானது அந்த IMF அமைப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க. IMF அமைப்பு வெளியிட்ட 2025 ஆண்டிற்கான இந்த பட்டியலில் தொடர்ந்து டாப்ல இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடு. சரியா? நம்பர் 1 இருக்கிற அமெரிக்காவோட மொத்த பொருளாதார மதிப்பு, அதாவது GDP மதிப்பு கிட்டத்தட்ட 30